கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்து சுகம்பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தின தேவனாகிய கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஜூலை மாதத்திலே இந்த மாதத்தின் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். என் அன்புக்குரியவர்களை, சற்று வித்தியாசமாக இந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் நம்மளை பார்க்கிறவர்கள், நாம் சொல்லுகிறதை கேட்கிறவர்கள் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தரும் தெய்வம் அப்படி சொல்ல மாட்டாங்க, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் எலியா தீர்க்கதரிசி நிரூபித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிதப்பி போனின ஆகாப் எசபேல் அவர்களுடைய ராஜ்யபாரத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே எலியா நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து காட்டினார். நிரூபித்து காட்டின பொழுதுதான் அக்கினி இறங்கி வந்து சர்வாங்க தகன பலிகளை, விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து போட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல மற்ற ஜனங்களும் பார்த்து கர்த்தர் பக்கம் திரும்ப போகிற மாதம்தான் இந்த மாதம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற விழுந்து, இன்றைக்கு தெய்வத்தின் மேலே அநேகருக்கு பயங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கும் பயமும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தர் தான் என்று சொல்லக்கூடிய அளவு தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆகாப் எசபேல் கண்களுக்கு முன்பாக, ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக எலியாவுடைய வார்த்தைக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். எலியா தேவனை இறக்குவதற்கு முன்பாக அவர்கள் கூப்பிட்டார்கள், வரவில்லை. அது மறுபடியும் எலியா பலிபீடத்தின் மேல் செப்பனிட்டு கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியர்கள் இந்த மாதத்திலே பயன்பட போகிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்களும் மற்ற ஜனங்களுக்கு பயன்பட போறீங்க, ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவு மகிமை வெளிப்பட போகிறது. வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்கள் வாயின் வார்த்தையினாலே கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். முடியாத காரியங்களெல்லாம் இந்த மாதத்தில் முடிய போகிறது. அடைபட்ட வாசலெல்லாம் இந்த மாதத்தில் திறக்க போகிறது. அதைத்தான் கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த மாதத்தில் என் ஜனங்கள் என்னுடைய மகிமையை காண்பார்கள், நான் செய்யும் வல்லமையை பார்ப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யவீரு வீட்டுக்கு போய் அந்த சிறுமியுடைய கையை பிடித்து கர்த்தர் அந்த மகளை உயிரோடு எழுப்பினார். இதற்கு அந்த ஊரார் ஜனம் சாட்சி என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்துல தேவன் பல அற்புதங்களை மரித்து போன எல்லா ஆத்துமாவை உயிர்ப்பிக்க போகிறார். அநேகரை தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு உங்களை பயன்படுத்த போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பொய்களும் பொய் தீர்க்கதரிசியுமாகிய ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி வைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய காரியங்களெல்லாம் வெளிப்பட போகிறது. அவர்களெல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று வரப்போகிறார்கள். பிளாக் மேஜிக், அந்நிய கிரியைகளால் செய்யப்படுகிற எல்லா விதமான கிரியைகளும் செயலிழந்து போக போகிறது. ஆண்டவர் இந்த மாதத்தில் ஜனங்கள் ஆமா கர்த்தர் தான் என்று முகங்குப்புற விழுந்து எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் என்று சொல்ல போகிறார்கள். அதை நாம் பார்க்க போகிறோம். வெளியரங்கமாய் நடக்க போகிறது. விசேஷமாய் நம்முடைய ஊழியத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு அது நடக்க போகிறது. நம்முடைய பிரதான கூட்டங்களுக்கு அது நடத்த போகிறது. வருகிற பிள்ளைகள் அந்த வெளியரங்கமான அற்புதத்தை பார்க்க போறீங்க. உங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. உங்க வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் கரைந்து போக போகிறது. இயேசு கிறிஸ்து அதை இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசியுங்கள், நம்புங்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாக இருக்கும். ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம், அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் சொல்ல போறாங்க. பிரியமானவர்களே, விசுவாசியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்க வாழ்க்கை, எலியாவுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. அதே போல நீங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருங்கள். தேவனே சார்ந்திருங்கள். கர்த்தருடைய போஜனம் எலியாவுக்கு 40 நாள் பலனடைந்துதான். தேவன் கொடுக்கிற வார்த்தை, சரீர பிரகாரமான ஆகாரம்
உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறது என்று நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தையை கேட்டு விசுவாசியுங்கள். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஜனங்களை தேவன் எழும்ப பண்ண போகிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சேஷமாய் ஜூன் மாதம் முழுவதும் எங்களுக்கு போதுமானவராக இருந்தேன். இந்த ஜூலை மாதத்துல தேவன் எங்களை நடத்தும். தடைகள் மாறட்டும். இந்த மாதத்துல திருமணங்கள் நடக்கட்டும். குழந்தை செல்வங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, கடன் பாரங்கள் நீங்கட்டும். அன்பற்ற தன்மைகள் மாறட்டும். சமாதானம் உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் தேவையில்லாத பண விரயங்கள், ஆஸ்பத்திரி செலவுகள், கோர்ட்டு செலவுகள், போலீஸ் ஸ்டேஷன் செலவுகள் இல்லாதபடி கர்த்தர் நடத்தும். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, அந்த வக்கீலா இருக்கிறவங்களுக்கோ, ஜட்ஜா இருக்கிறவங்களுக்கோ, போலீஸ்வரில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்தியும். ஜனங்கள் எல்லாம் பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட வர உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா மக்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. விசேஷமா கர்த்தருடைய கரை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.